ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப கோவமாக இருக்க ஹீரோ ஹீரோயினியோட நல்ல குணத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவே ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோடில் மிஸ் ஒயிட் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க, என்னோட பேரு பையனை உங்களால் பிரைம் மினிஸ்டராக ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மிஸ் ஒயிட் சொல்லிடுறாங்க, இல்லை நான் ஆல்ரெடி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிட்டேன், நான் யாருக்கு கேம்பெயின் பண்ணணுன்ட்டு. அது யாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா கேட்குறாங்க. அப்போ மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மிக்கி டக்காராஷிக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இருக்காக்கு ஃபேஸ்லாம் மாறுது. ஹீரோயினிக்கு 2 வீக் அப்புறம் தான் அந்த இன்டர்வியூங்கிறதுனால அந்த 2 வீக்குள்ளேயே அவங்க 3 லேக் ஃபாலோயர்ஸ் வரணும்ல. ஸோ ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறதுனால ஹீரோயினிக்கு சீக்கிரமாகவே ஃபாலோயர்ஸ் 3 லேக் வந்துடுது. அதனால எல்லாரும் ஹீரோவையும் புகழ்ந்து ஒயிட் கூட ஹீரோவை புகழ்றாங்க. பரவாயில்லையே நீ பண்ணிட்டேம்போது ஒன்று ஹீரோவும் கடுக்கடுன்னு தானே பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் என் வேலையை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி ஜாலி எனக்கு 3 லேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. மிஸ் ஒயிட் இதுக்கே சந்தோஷப்படாத, இன்னும் இன்டர்வியூ இருக்குது, அதுலேயும் நீ நல்லா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினியும் நிச்சயமாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. ஹீரோ வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் நான் நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஏம்மா வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? இல்லை நான் நாளைக்கு இன்னும் நல்லா சொல்லணும்ல, அதனால் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கேன்ட்டு ஹீரோயின் அப்பவும் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாங்க, நைட் என்கிட்ட கூப்பன் இருக்குது, ஸோ சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது ஹீரோ கடுக்குறன்னு தான் நடந்துப்பான், திடீர்னு நல்லா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அதனால நான் வெளில ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோ என்ன சாப்பிட்ற கூப்பிடுறாங்க நைட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஃப்ரெண்ட்ஸும் ஒருவேளை டேட்டிங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோனி ஐயோ உனக்கு போய் கால் பண்ண பாருன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஹீரோனிக்கு இருக்காவோட ஃபோன் வருது. அது மட்டும் தான் காட்டுறாங்க. அது ஹீரோனி இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனிக்கு கால் பண்றாங்க. அங்கே நெக்ஸ்ட் சீனே பார்த்தா ஹீரோனி இருக்காவை பார்க்க தான் போயிருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணுறாங்க, என்ன நீ நைட்டு சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி போய் சொல்லிடுறாங்க, என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அதனால என்னால் வர முடியல அப்படிங்கிறாங்க. ஓகே ஹீரோ ஆமாம் உன்னை பாப்புலராக்க உன் தங்கச்சி தான் உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ணி சரி நீ அவங்களே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்காவையும் ஹீரோனியும் தான் கட்டினாங்க. நீ வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்ததுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பேசணுமோ சீக்கிரமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்துறாங்க. அப்போ இருக்கா சொல்கிறேன், இல்லை உன்னை நான் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு எல்லாம் லவ் பண்ணேன்னு அதுக்கு சொல்லி தான் உனக்கு சாரி கேட்க தான் நான் இங்கே உன்னை வர சொன்னேன். அப்படியா, அப்போ சரி சாரி கேட்டுட்டல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி போகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியாச்சும் கை கொடுத்துக்கலாம்ல, நம்ம இனிமேல் எனிமையாக இருக்க வேணாம். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போட்டி போடுறோம் வேற. ஸோ அது ஹெல்த்தியாக இருக்கணும்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் சொல்லிட்டு இருக்கா கை கொடுக்கும் போது இந்த லூசு ஹீரோனியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வராங்க. பார்த்தா மறுநாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோனி ஒர்க்குக்கு வராங்க. ஹீரோலாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. பார்த்தா என்னாச்சு, ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இவங்கெல்லாம் கோவமாக இருக்காங்க. பார்த்தா ஹீரோ அப்போ தான் கையில் இருக்க ஃபோனில் இருக்கா கை கொடுத்துருப்பாங்களா ஹீரோனிக்கு, அதை என்ன பண்ணிடுறான், அதை எடுத்து ஃபோட்டோவாக போட்டு இந்த பாருங்க கேண்டிடேட் என் கூட செல்ஃபி எடுத்திருக்கான், சரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, கைக்குள்ளி இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி காசிப்பாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோ இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு வரேன்னா நீ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திடுறாங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புள்ள, என்ன பண்ணணும் நம்ம கை தானே கொடுத்தோங்கிற மாதிரியே ஹீரோனி முழிக்கிறாங்க. அப்போ மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க, ஏமா இது குடும்பமா உனக்கு தெரியாது, நீ இப்போ ஆப்போசிட்டாக இருக்க, நீங்கள் 2 பேரும் கை கொடுத்தா என்ன, நீங்கள் 2 பேரும் உள்ளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, வெளில தான் சண்டை போடுறீங்கன்னு கேட்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவன் இந்த மாதிரி அதுக்கு சாரி கேட்டான், ஸோ நம்ம ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஏமா உனக்கு இது கூட பேசிக்காக கூட தெரியல, நீ இன்னும் இவ்வளோ சின்ன குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. அதனால அந்த வரப்போகிற இன்டர்வியூக்கு ஹீரோனி ப்ரிப்பேர் ஆனாங்களா, அதுவும் கேன்சல் ஆகிடுது ஹீரோனிக்கு. அதனால ஹீரோ சொல்லிட்டாங்க, இனிமேல்ட்டு உன்னை எல்லா கட்சியிலையும் எடுத்துக்கிறதே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சிடாங்க. ஆனால் ஹீரோனி ஒரு கொள்கையோடு இருப்பாங்களே, ஸோ என்ன பண்ணாலும் நம்ம எதையாச்சும் ஒன்று ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன கட்சி இருக்கோ அது எல்லாத்தையும் ஹீரோனி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்சிக்கும் போகிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களோட கேண்டிடேட்டாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் ஹீரோனியும் எல்லா கட்சியிலையும் அவங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லா கட்சியிலையும் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கேருந்து வெளில போ அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸோ ஹீரோனியும் ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரில. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ சரி இவ்வளோ ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு
ஹீரோயினி எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு சோகமாக வுட்டன் பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது ஹீரோ வருவாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி வந்துட்டு என்னது எனக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, இது வந்து ஃபைனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு கட்சிங்க மாதிரி, அதனால வந்துட்டு உனக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. என்ன அப்படி எனக்கா, நீங்கள் எதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வரீங்க ஹீரோ சொல்லும் போது சரி ஹீரோயினி கேட்கும் போது ஹீரோ சொல்கிறாங்க, அப்படியா அப்போ உனக்கு இது வேணாமா நான் ரிட்டன் பண்ணுறவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கே போயிட்டு அந்த கட்சியும் போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக ஹீரோயினிக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கும். திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் வருவாங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு வந்து ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஹீரோயினி அப்பவும் திருன்னு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ தான் சொல்லுவாங்க, ஹீரோயினி பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லுவாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இவன் வந்த புதுசில் நம்மளை பார்த்து அப்படி கட்டினா இப்போ என்னென்னா வந்துட்டு என்னை பற்றி நல்ல விதமாக சொல்கிறானே மாதிரி ஹீரோயினி ரியாக்ஷன் கொடுத்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜாயின் பண்ணிடுறாங்க ஹீரோயினி கேண்டிடேட்டாக. இப்போ வந்து ஹீரோயினியோட கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ஹீரோயினிக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி கிஃப்ட் தராங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து மிஸ் ஒயிட் கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இப்போ தான் எனக்கு அது புரியுது, யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் முக்கியமே தவிர எப்படி இருக்காங்க முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து நான் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன், கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ மிஸ் ஒயிட் வந்துட்டு உன்னோட ரெக்கார்டு எப்போவுமே கிளியராக இருக்கும்னு தெரியும், இப்போவும் நீ வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம், நிச்சயமாக நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான்.